ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். நைலிஸ்டிக் அப்படி இல்லைனா நைலிசம்னு சொல்லலாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். அதாவது ஒன்று நவுனாக பயன்படுத்தலாம். நைலிசம்னா நைலிஸ்டிக்குங்கிறப்போ வந்து அப்ஜெக்டிவான வேர்டை பயன்படுத்துகிறாங்க. இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, நடைமுறையில் இருக்கிற எந்த கோட்பாடோ கொள்கைகளை எதையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம டோட்டலாக வந்து வேறு ஒரு ரூட்டில் போகிற மாதிரி சொல்லலாம். அதாவது லைஃப்பில் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறப்போ, ஹோப்பே இல்லாமல் இருக்கிறப்போ, நம்ம இப்படி தான் போகணுமா, அப்படி தேவையில்லை, நம்ம வேறு மாதிரி போய்க்கலாங்கிறப்பெல்லாம் நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்டு வந்துட்டு எல்லா ஸ்பீசிஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீசிஸ்னால் ஜீவராசிகள், எல்லா உயிரினங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன்ஸுக்கோ இல்லை அனிமல்ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் இப்போ சமீபமாக ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து ஒரு பென்குயின் பார்த்துருப்பீங்கல்ல. அதாவது அந்த ஒரு குரூப் ஆஃப் பென்குயின் வந்து ஒரு டேரக்ஷனில் போயிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிட்டுருக்குங்களா. அதை வச்சு நம்ம சோஷியல் மீடியாவில் உள்ள பசங்கள்லாம் நிறையா மீம்ஸ் போட்டாங்க. நிறைய வீடியோஸோ மீம்ஸோ நிறைய கண்டென்ட் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்க்குறப்போ ஒரு வேர்டு வந்து கேட்சியாக கிடச்சிச்சிங்க. ஸோ இந்த வேர்டை நம்ம ஷேர் பண்ணலாம், நம்ம யூசர்ஸ்களுக்கு புரியும்னு நினச்சேன். நல்லா ரிமெம்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த பென்குயின் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நைலிஸ்டிக்குங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்குங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆல் த பென்குயின்ஸ் கோ இன் ஒன் டைரக்ஷன் பட் ஒன் ஆஃப் தம் கோஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். சோசியல் மீடியா கால்ஸ் இட் எ நைலிஸ்டிக் பென்குயின். தமிழில் பாருங்களேன். எல்லா பென்குயின்களும் ஒரே திசையில் செல்லும் போது அவற்றில் ஒன்று எதிர் திசையில் செல்கிறது. அதை சமூக ஊடகங்கள் நைலிஸ்டிக் பென்குயின் என்று அழைக்கிறார்கள். இங்கே உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டரோ இல்லை சாட் ஜிபிடியோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ நிறைய ஏஐ டூல்லாம் இருக்குங்க. இப்போது மோரால்லஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சில வேர்ட்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக தமிழாக்கம் தராமல் டிட்டோ அப்படியே ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நைலிஸ்டிக்னு ஒரு வேர்ட் இருக்குது. அதை அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க நைலிஸ்டிக்னு. அதாவது ரேதர் அவங்க வந்து எக்ஸாக்டாக தமிழில் என்ன மீனிங்னு கொடுக்காம அதை அப்படியே கொடுத்துருக்காங்க நைலிஸ்டிக்னு. ஸோ ஆனால் மீனிங் வந்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா நம்ம சொன்னது தாங்க. அதாவது எந்த ஒரு கோட்பாடையும் ஃபாலோ பண்ணாமல் வேறு ஒரு டைரெக்ஷனில் போகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சமயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோரால்லஸ் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த எக்ஸாக்ட்டு உங்களுக்கு மீனிங் கொடுப்பாங்க. சில வேர்ட்ஸுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அந்த வேர்ட்ஸ் ஆகி இருக்காதுங்க. ஸோ டிட்டோவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஒன்று தான் ட்ராபேக் இருக்குது. எல்லா ஏஐ டூல்லுமே இருக்குது. ஸோ அது மேபி அப்கமிங்கில் வந்து கிளியர் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ தட்ஸ் இட்டுங்க இந்த வேர்டு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் வச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் அந்த வேர்டை கொண்டு வந்தோம். கேட்சியாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட்டுங்க 2 டேஸ்க்கான வேர்டு. ஸோ இந்த வேர்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம்.